அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் வாசிம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நல்ல அழகான ஒரு 4 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்கஹால் உள்ள வாசன திரவங்கள் பயன்படுத்தலாமா, அதே மாதிரி ஆல்கஹால் உள்ள மருந்து பொருட்கள் பயன்படுத்தலாமா, ஆல்கஹால் இல்லாத மதுபானங்கள் அருந்தலாமா, இரத்த தானம் கொடுக்கலாமா, இப்படி 4 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வாசன திரவியங்கள் அதை பொறுத்தளவுக்கு ஆல்கஹால் பயன்படுத்தப்படுது. எதில் என்ன, இந்த ஸ்ப்ரே ஐட்டங்களில் என்ன செய்யப்படுது, ஆல்கஹால் பயன்படுத்தப்படுது. இதை நம்ம என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாமா, நம்ம சட்டையில் மேலில் அடிக்கலாமா அப்படிங்கிறது என்னது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு மதுபானம்டா என்ன அப்படின்ட்டு அல்லாவும் அவனுடைய தூதன் எதை சொல்கிறாங்கண்டா, போதை தரக்கூடிய, குடித்தால் போதை தரக்கூடியது தான் மதுபானம். ஆல்கஹால் கலந்திருந்து குடிக்கிறதுனால போதை ஏற்படுதா இல்லையா, அதுதான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மதுபானம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது என்று அல்லாவும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க. அபு மூசா அல் அஸாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் யமன் நாட்டில் என்ன செய்யப்படுதுண்டா, தேன்ல இருந்து அல் பித்து என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி வார் கோதுமையில் இருந்து மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் தயாரிக்கிறாங்களே, இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, குல்லு முஸ்கிரின் ஹராம் அப்படின்றாங்க. போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எனது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலா சொல்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸில் சொல்லக்கூடியதில் அதிகமாக சாப்பிட்டால் போதை தரக்கூடியதில் கொஞ்சமாக சாப்பிடுவதும் ஹராம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா சொல்கிறாங்க. அதிகமாக சாப்பிட்டா தான் ஒரு பொருளில் போதை வருதுண்டா, அதை கொஞ்சமாக குடிக்கிறதும் என்னது ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதுவை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் போதை தரக்கூடிய பொருள்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. மது குடிக்கக்கூடாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாசனை திரவியங்களில் ஆல்கஹால் கலக்கப்படுது. அது எதற்காக கலக்கப்படுகிறது, அதை நம்ம குடிக்கிறோமா என்றால் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவங்கள் வெளியாகுவதற்காக என்ன செய்யப்படுது, ஆல்கஹால் கலக்கப்படுது. நம்ம சட்டையிலேயோ நம்ம உடம்புலையோ அடிக்கக்கூடிய நேரத்தில் ஆல்கஹால் உடனே காற்றுல பட்டு என்ன செஞ்சு வெளியாயிரும். ஆடையில் தங்கி இருக்கிறது அந்த வாசனை திரவியம் அத்தர் மட்டும்தான் என்ன செஞ்சு, வாசனை மட்டும்தான் தங்கி இருக்குமே ஒழிய ஆல்கஹால் உடம்புல இருக்குது, அதாவது ஆவி ஆயிரும். அதனால் என்ன செய்யலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். குடிக்கிறதுக்கு தான் தடை செய்யப்பட்டிருக்குது ஒழிய மேலில் பட்டு அது ஆவியாகி போகிறதுனால என்ன இல்லை, அது நமக்கு ஒன்றும் மார்க்கத்தில் ஒன்றும் தடை செய்யப்பட்டதில்லை. தாராளமாக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அடுத்து ஆல்கஹால் கலந்த மருந்து பொருட்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னா, மருந்து என்று வரும்பொழுது நம்ம எதையும் பயன்படுத்தலாம் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நேரடியாக போதை தரக்கூடிய மதுவை மட்டும் நோய்க்காக நிவாரணமாக பயன்படுத்தக்கூடாதே ஒழிய, அது மருந்துகளில் கெட்டு போகாமல் இருக்க சேர்க்கப்படுமையானால் அதை தாராளமாக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அடுத்து மூணாவது என்ன கேட்குறாங்கண்டா, ஆல்கஹால் இல்லாத மதுபானங்கள் அருந்தலாமா. இந்த விஷயத்தில் தான் நம்ம சமுதாய மக்கள் நிறைய ஏமாந்து போகிறாங்க. இந்த நான் ஆல்கஹால் என்று சொல்லி பீரு, ஒயின் இந்த மாதிரிலாம் நிறைய போடுறாங்க போல். இதை நம்ம குடிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. இந்த நான் ஆல்கஹால் அப்படின்ட்டு போடக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே குறைந்த அளவு ஆல்கஹால் இருக்கிறது. ஆல்கஹால் இல்லாமல் அது என்ன செய்ய முடியாது, தயாரிக்க முடியாது, தயாரிக்கப்படலை. அது சாப்பிடுவதால் உடலுக்கு கேடுதான் ஏற்படுகிறது என்பது ஆய்வு கட்டுரை வெளியாக இருக்கிறது, ஆய்வு கட்டுரைகள் இருக்கிறது. அது ஆல்கஹால் கொஞ்ச அளவு இருக்கத்தான் செய்கிறது, அதிக அளவு இல்லை என்றாலும் கொஞ்ச அளவு அதில் ஆல்கஹால் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த நான் ஆல்கஹால் என்ற அந்த பொருள்களும் என்ன செய்யக்கூடாது, மதுபானங்கள், அதாவது ஆல்கஹால் இல்லாமல் பீரு அந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதுவும் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதில் குறைந்த அளவு ஆல்கஹால் இருக்குது. அதற்கு உண்டான ஆய்வு கட்டுரையை நம்ம என்ன செஞ்சுருவோம், இதிலேயே நம்ம போட்டு விட்ருவோம் இன்ஷா அல்லாஹ்.